பிரைசலா. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 1 யோவான் 3:20. 1 யோவான் 3:20. ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய இருதயமோ நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாருங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆமென். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இங்கே யோவான் என்ன சொல்கிறார், ஒருவேளை சில நேரங்களில் நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளியாக தீர்க்கும் என்றபடியாய். நம்மளுடைய இருதயமே ஒரு காலத்தில் ஒரு வேலையில் சில பாவங்களை செஞ்சுருக்கலாம். ஆமென். சில தவறுகளை செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். ஆமென். ஆனால் மாறின பிறகும் சத்துரு என்ன பண்ணுவான், அந்த பழைய காரியங்களை சொல்லி உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்த பார்ப்பான். ஆமென். ஆனால் அதுக்காக தான் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக அவர் இருக்கிறார். உன் இருதயம் கூட உன்னை குற்றப்படுத்தும், ஆனால் உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த இருதயத்தை விட பெரியவர். ஆமென். அவர் உன்னை குற்றப்படுத்த மாட்டார். அவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகலத்தை அறிந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு நம்ம சகலத்தை அறிந்தவரை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் யோபு சொல்கிறாரு பாருங்க, 27:6. யோபு 27:6. யோபு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆமென். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிட்டேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரிப்ரோச்சுன்னு சொல்லுது, நிந்திக்காதுங்கிறது இல்லை. அந்த ரிப்ரோச்சுன்னா என்ன அர்த்தம், நான் அங்கே அதுக்காக தான் அந்த வசனம் பார்த்தேன். நான் விட்டுவிட்டேன். நான் நீதியை கெட்டியாக பிடித்திருந்தேன், இப்போ நான் விட்டுட்டேன். ஹல்லேலூயா. அப்படிங்கிற பார்க்கும்போது கீழே வசனம் என்ன சொல்லுது, என் இருதயம் என்னை மன்னிக்காதுங்குது. இங்கே நிந்திக்காதுன்னு போட்டிருக்காங்க. நிந்திக்காதுங்கிறது சரியான ஒரு மீனிங்காக நம்மளால் யோசிக்க முடியாது. ஆனால் ஆங்கிலத்தில் ரிப்ரோச்சுன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இதை விட்டுட்டதுனால என் இருதயம், நான் காரியங்களை நான் முன்பு போல் இல்லை, இப்போ நான் விட்டுட்டதுனால உயிரோடு இருக்கும் வரையும் என் இருதயம் என்னை மன்னிக்காது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இருதயத்தை விட பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் சரியாக நம்ம நடந்துக்கிட்டு போனாலும் தானே சில நேரங்களிலே கால் தடுமாறத்தான் செய்யும். ஆமென். ஆனாலும் தேவன் அதிலிருந்து நம்மளை மீட்க வல்லவர். ஹல்லேலூயா. நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:33 படிப்போம். ரோமர் 8:33. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். தேவன் ஒருத்தனை தெரிந்து கொண்டார்னா அவன் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இதை நல்லா யோசித்து பார்த்தோம்னா, பாவங்கிறது, சில தவறுங்கிறது எல்லா விதத்திலும் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். எப்படி நம்ம செய்கிற தவறுகள், பாவங்கள் தேவனுக்கு விரோதமான காரியம். இப்போ தேவனே மன்னிச்சுட்டா இருக்கிற போது மற்றவங்க குற்றம் சாட்டுறதுக்கு யாருங்கிறார்? ஹல்லேலூயா. தேவனே அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிற போது மற்றவங்க நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் குற்றம் சாட்ட முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. தேவனே அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறவங்கள தேவன் நம்மளை நன்றாக அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். பல காரியங்களை நம்ம தவறுகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம்.
ஆனால் நம் இருதயத்தை விட அவர் மேலானவர். ஹல்லேலூயா. அவரை நம்மளை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. ஆமென். நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். லூக்கா 22 61 62 படிப்போம். லூக்கா 22 61 62. லூக்கா 22 அதிகாரம் 61 62 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். போதும், அங்க பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த இடத்த நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து பார்க்கணும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு இடத்துல பேதுரு வாசல்கிட்ட அங்கே நிற்கிறாரு. அங்கே என்கொயரி நடக்குது. நீ யார் அப்படிங்கிறத கேள்வி காரியம். இன்னொரு இடத்துல சேவல் இருக்குது. ஒரு முக்கோணமாக யோசிச்சு பாருங்க. ஆமென். இது முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? 2 தடவை கோழி கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்னை மறுதலிப்ப என்றபடியாய். இப்போ கோழி கூவுற சத்தம், இங்கே சத்தம் கேட்குறது 2 பேர்த்துக்குமே காதில் விழுது. பேதுருக்கும் காதில் விழுவுது, ஆண்டவருக்கும் காதில் விழுவுது. ஆனால் அந்த 2 பேரும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? கோழி கூன உடனே பேதுருவை நோக்கி பார்த்தார். அங்கே வசனம் அதுதான் சொல்லுது. பேதுருவை நோக்கி பார்த்தார். உடனே பேதுரு உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரே, அந்த காரியம் இப்போ நான் சொல்லிட்டேனே, எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டனே என்றபடியாக அந்த பேதுரு அந்த இடத்துல மனம் கசந்து அழுதாருங்கிற காரியத்தை பார்க்குறோம். எதற்கு நம்ம இந்த வசனத்தை வார்த்தையை பார்க்குறோம்னா, சகலத்தை மறிந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் தூரத்தில் தான் இருக்கிறார். பேதுரு மறுதளிக்கிற காரியம் இவர் காதில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திரும்பி மட்டும் பார்த்தார் அந்த சேவல் கூவின பிறகு. ஆமென். அப்போ நம்ம எல்லாம் எல்லாவற்றையும் அறிந்த தேவன்கிறத தான் நம்ம இந்த வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற காரியம் அதுதான். சகலத்தையும் அறிந்தவரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமென். முதல் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிற காரியத்தை சில நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கிறோம். அப்படின்னா என்ன? அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிற காரியத்தை சில நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கிறோம். எப்படி? அங்கே வசனம் சொல்லுது, அதை தொடர்ந்து படிங்க. நீ சகித்து கொண்டதுன்றதையும் பொறுமையாக இருந்ததையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். ஹல்லேலூயா. நீ சகித்து கொண்டு இருக்கிற சில காரியங்களை. ஆமென். ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வீட்லேயோ ஒரு வேலை ஸ்தலங்களையோ எங்கேயோ பார்க்கலாம். நீ என்ன பெரிய வேலை செஞ்சுட்ட. ஹல்லேலூயா. ஓடி 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 காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து நீ என்ன பெருசாக வேலை செஞ்சுட்ட அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதையும் சகித்து கொண்டு தான் வசனம் அதுதான் சொல்லுது. நீ அதை சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் மீண்டுமா பிரயாசப்படுற. ஹல்லேலூயா. நீ அவங்க இப்படி பேசிட்டாங்களே என்றபடியான காரியத்தில் நீ சகிப்போடு இருந்து பொறுமையாகவும் இருந்து, சரி ஆண்டவர் நம் கூட இருக்கிறார், ஆண்டவர் நம்மளை பார்க்குறார், ஹல்லேலூயா என்றபடியாக என் நாமத்தின் நிமித்தம் ஆமென் இளைப்படையாமல் உன்னோட ஓட்டத்தில் குறைவுபடுத்தாமல் ஆமென் நீ பிரயாசப்படுகிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேனுங்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி உள்ளவங்க அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், உன்னோட பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ சகலத்தையும் அறிந்த தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:7 பவுல் அன்பை குறித்து பேசுகிற போது சகலத்தையும் சகிக்கும்ங்கிறார். ஆமென். அன்பு எப்படிப்பட்டதா? சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை கர்த்தர் என்ன சொல்கிறார்?
நான் உன்னுடைய ஓட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமென். இளைப்படையாமல், ஆமென், தொடர்ந்து நீ எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ மற்றவங்க பேசினாலும், ஆமென், நீ ஓடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அது போதுமே. உலகம் பார்க்குதா பார்க்கலையான தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை ஆற்றக்கூடியது, நம்மளை தேற்றக்கூடியது, நம்மளை பலப்படுத்தக்கூடியது, இளைப்படையாமல் பிரயாசப்பட வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கான ஒரு பலனை தேவன் ஒரு நாள் நமக்கு தர இருக்கிறார். இங்கே இல்லைன்னாலும், பூமியில் இல்லைன்னாலும் தேவன் ஒரு நாள் அதற்கான பலனை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த முறை ரொசாரியோ பிரதர் அடுத்த நாள் அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கு தோத்திர கூட்டம் வச்சுருந்தாங்க. சாயந்தரம் முதல் நாள் சாயந்தரம் பேசுகிறார், நாளைக்கு பிரதர் நீங்கள் தான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படி என்றபடியாய். அப்போ நம்ம ஜெபிக்கிற போது தேவன் ஒரு புக்கை வாசித்தேன். அந்த புக்கில் நல்ல ஒரு காரியம் இருந்தது. அதையே அப்படியே மெசேஜ் ஆக்கி அவங்களுக்கு அந்த காரியம் கொடுத்தேன். அது என்னன்னா, நல்ல வார்த்தையாச்சு. அதாவது a prepared place for a prepared people. a prepared place for a prepared people. ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட இடம் வந்து ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. எது யோவான் 14 சொல்லப்படுது, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேங்கிறது. ஹல்லேலூயா. a prepared place for a prepared people. ஆமென். தேவன் நம்மளை வந்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறவனாக, அதை நம்புகிறவனாக இருக்கணும். அப்போ தான் நான் இழப்படையாமல் ஓட முடியும். ஹல்லேலூயா. தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு நான் பிரயாசப்படுறேன், எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சகலத்தையும் அறிந்த தேவன்கிற காரியத்தில் இளைப்படையாமல் நம்ம ஓடுகிற இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கணும். ரெண்டாவது காரியம், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி ஒரு கும்பல் இருக்கு. ஆமென். பலவிதமான தூஷணங்களை பேசும்படிக்கா, நம்மளை வந்து ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளை பிரிக்கும்படிக்காய், ஆமென், இளைப்படையும்படிக்காய். ஹல்லேலூயா. அது வேதம் என்ன சொல்லுது? இது ஒரு சாத்தானுடைய கூட்டம், நம்மளை சுற்றி அது இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தின் நடுவில் நீ இருக்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறார். ஆமென். நம்ம பல நேரங்களில் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகணும்னு எவ்வளவோ ஜெபிச்சு பார்ப்போம். ஆமென். ஆனால் தேவன் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலக்கிறதாக இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? நீ அதில் இருக்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் என்கிறார். ஆமென். அவர் அதை அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்மளை சுற்றி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில், எப்படிப்பட்ட மற்றவர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மறந்து போகக்கூடாது. ஆனால் நான் அவங்களெல்லாம் துரத்துவேன்னு அவர் சொல்லலை. ஆமென். அவங்களெல்லாம் நீ வந்து பயங்கரமாக ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்க, நான் அவங்களெல்லாம் துரத்துவேன்னு சொல்லலை. சில காரியங்களில் தேவன் அந்த இடத்துல வச்சு தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் அந்த காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் என்றபடியாக சொல்லுறார். லூக்கா 22 65 66 படிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 65 66 வசனங்கள். மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். விடியற் காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி. ஆமென். எல்லாம் ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியர் வேத பாரகர் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. யார்? ஒரே ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக.
ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். அதுக்கு தான் அங்கே வசனம் சொல்லுது, சாத்தானுடைய கூட்டத்துக்கு நடுவில் நீ இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்னும் சங்கீதம் 22:16. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமென். நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கின்றது, பொல்லாதவரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. ஆமென். நாய்கள்ங்கிறதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை குறித்து தான் பேசுது. ஹல்லேலூயா. ஒரு பொல்லாத கூட்டமே நம்மளை சுற்றி இருக்கலாம். நான் அதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேங்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கர் 3:3 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 3:3. 1 தெசலோனிக்கேயர் 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்னன்னா, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை எல்லாம் சகிக்கும்படிக்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்களேங்கிறார். ஹல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த காரியத்தை நான் அறிந்திருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளே நான் சகிக்கும்படிக்காக தேவன் என்னை அங்கே வச்சிருக்கிறாருங்கிறத நான் அறிந்திருந்தால் மட்டும்தான் நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் தானே எனக்கு உள்ள ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து கொஞ்சமும் பயப்படாத. அப்போனா படப்போகிற பாடுகள் அப்படின்னா வரப்போகிற பாட அவருக்கு முன்பே தெரியுது. அப்போ வரப்போகிற பாட முன்பே தெரிஞ்சவர் ஏன் அந்த பாட நமக்கு அனுமதிக்காமல் இருக்கலாமே? அப்படி இல்லையே வசனம். நீ படப்போகிற பாடு, வரப்போகிற பாடு. ஆமென். நீ அதுக்குள்ளே தான் போயாகணும். ஆனால் எவ்வளவு எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்படாமல் இரு. ஹல்லேலூயா. நீ பயப்படாமல் இரு. ஏன்னா உலகத்தில் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆமென். அது இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளுக்கு வழியாக தான் நம்ம போயாகணுங்கிறது இருக்கிறபடினால ஆமென் நாம் அதில் போய் தான் ஆகணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறேங்கிறத நான் அறிந்திருக்கிறேங்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறேங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இதற்காகவே நீங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 3வது காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:13 பார்ப்போம். 2:13. வெளிப்படுத்தின விசேஷம் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ, எந்த சூழ்நிலையில்? அங்கே வசனம் என்ன சொல்லுது? எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். எங்கே கொல்லப்பட்டார்? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல அவர் குடியிருந்தபடினாலே. ஆமென். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல அவர் இருந்ததுனால எனக்கு சாட்சியாக உண்மையாக அந்த அந்திப்பான்னு இருந்தான். ஆனாலும் அவன் கொல்லப்பட்டான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அப்படிப்பட்டவன் கொல்லப்பட்ட நேரத்திலும் நீ விசுவாசத்தை மறுதலிக்காமல் நீ இருக்கிறத குறித்து நான் அறிந்திருக்கிறேன்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடந்த அதுக்கு முந்தின செக்கினாவுக்கு வரக்குப்பை பகுதி, ஆனால் அவர் திருமானூரில் என்னவோ குடியிருக்கிறாங்க. அங்கேருந்து வந்திருந்தார். அவங்க இருக்கிற அந்த பகுதியில், அந்த வீட்டில் சொந்தக்காரவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. அவர் செய்வனையாக வச்சு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு அங்கே வீட்டில் இருந்தாவே அப்படியே கழுத்தை நெருக்கிற மாதிரி பல காரியங்கள் இருக்கும் அப்படின்னு தான் செக்கினாவுக்கு வந்தார். செக்கினாவும் அட்டன் பண்ணி முடித்தார். ஆனால் நான் அவருக்கு கொடுத்த ஆலோசனை என்னென்னா,
நீங்கள் போன பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு, ஏன்னா வரக்குப்பையிலையும் வீடு இருக்குது, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே வரக்குப்பையில் வந்து இருங்க அல்லது வேறு வீட்டில் இருங்க. ஆமாம், அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்கல. இல்லை, ஏன்னா அந்த இடம் போயிடுமே, அவங்க அதுக்காக தான், அந்த இடத்துக்காக தான் அவங்க போட்டி அங்கே நடக்குது அப்படிங்கிறதுல திரும்பவும் போய் அங்கேயே இருந்தார். உண்மை என்னாச்சு தெரியுங்களா? கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்தும் போயிட்டார். சில காரியங்களில் சாத்தானோட போராடுகிற காரியத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பலன் இருந்தால் போராடணும், அப்படி இல்லைன்னா நீ ஒதுங்கி தான் போகணும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு இப்போ பவர் இல்லையா? ஆண்டவர் நமக்கு, தேவன் நமக்கு இது கொடுக்கலையா? ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இருந்த எனக்கு உண்மையுள்ள அந்திப்பா கொல்லப்பட்டான்னுக்குதே. ஹல்லேலூயா. அதை நீ புரியாமல் நீ போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு அந்த கிருபை இருக்குமானா போராடலாம். ஆமென். அந்த காரியங்கள் இல்லை அப்படின்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 10:23 பாருங்கள். மத்தேயு 10:23. மத்தேயு 10:23. ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்திற்கு ஓடி போங்கள். ஆமென். ஒரு பட்டணத்தில் நீ சுவிசேஷம் அறிவிக்க போகிற, சில பிரச்சனைகள் வருது, நெருக்கங்கள் வருதுன்னா திரும்ப திரும்ப நீ அங்கேயே போய் மோதிக்கிட்டு இருக்காதங்குது. ஆமென். நீ மறுபட்டணத்துக்கு ஓடிப்போ. ஹல்லேலூயா. இது எல்லா சூழ்நிலையிலுமா, எல்லா நேரத்திலுமா? நீ ஜெபிக்கிற போது, தேவன் உனக்கு சொல்லுகிற போது, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு ஆலோசனை உன்னை நோக்கி வருகிற போது, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு ஒரு ஆலோசனையை நம்ம சொன்னோம், ஆனால் அதை அவர் கேட்கல. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமே, இன்றைக்கி உயிரே போயிடுச்சே. ஆமே, வேதம் என்ன சொல்லுது? என்னை பற்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே வசனம் என்ன சொல்லுது? என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலிக்காமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேனுங்கிறார். காரியம் இப்போ என்ன தெரியுங்களா? இதனால் அவர் பையன் எவ்வளோ தான் சொன்னாலும் நம்ம இப்போ கேட்குறதில்ல. ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னை மறுதலிக்காமல் விசுவாசத்தில் இருக்கணுங்குது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறத நான் கவனிப்பேங்குது. ஆமென். நான் அதை அறிந்திருக்கிறேன்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? ஆமென். நம்ம தேவன் நம்மளை எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். சில ஆலோசனைகளை நம்மள இடத்துல சொல்லுகிற போது நம்ம அதிலிருந்து அந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். சில பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் சாத்தானால் நமக்கு வரத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நான் விசுவாசத்தில் நான் மறுதலிக்காமல் இருக்கிறத கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் என்னை விட்டு இந்த பிரச்சனையை நீக்கலை, ஆனால் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையில் நான் விசுவாசத்தில் ஓடுறத தான் அவர் பார்க்குறார். ஆமென். அப்போ இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நான் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நான் நிலைச்சிருக்கிறேங்கிறத பார்க்கிறார். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 2:19. வெளிப்படுத்தின விசேஷம் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு எந்த ஓட்டம் ஓடுறோம் அப்படிங்கிற காரியத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எனக்கு என்ன சொல்கிறாருங்கிறத அறிஞ்சு நான் ஓடணும். ஆமென். இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீ அதிகமாக கிரியை செய்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமென். அங்கே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஆனாலும் குறைய பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தேயு 10:19-21 படிங்களேன். மார்க்கு 10:19-21. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன்,
போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். இந்த வாலிபனுக்கு என்ன காரியம்? நான் பரலோகத்துக்கு வரணும். ஆமென். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், 10 கட்டளையில் கொடுத்த காரியத்தெல்லாம் இதெல்லாம் செய்கிறியா என்றபடியா கேட்குறார். அப்படின்னு ஒன்னே, நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் ஒன்று விடாமல் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் வர்றேன் அப்படிங்கிறான். அப்படின்னொன்னே அதுக்கு அடுத்தது சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறத விற்றுட்டு என் பின்னாடி வா, சிலுவையை சுமந்துக்கிட்டுன்னு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள ஒரு ஃப்ரேம் இருந்தது. அது என்ன ஃப்ரேமு? நியாயப்பிரமாணங்கிற ஃப்ரேம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் தான் அவனுக்கு தெரியும். நான் பொய் சொல்லாமல் இருக்கேன், கொலை செய்யாமல் இருக்கிறேன், விபச்சாரம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு இவன் நியாயப்பிரமாணங்கிற ஃப்ரேமை தான் அவன் பார்க்குறான். நான் அதை என் சின்ன வயசுலேருந்து நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறான். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? நான் ரட்சிப்படையறதுக்கு அப்படிங்கிற போது ஆண்டவர் அங்கே அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வர்றார். ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணங்கிற ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்து உனக்கு உள்ளதெல்லாம் விற்றுட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு என் பின்னாடி வாங்குறார். ஹல்லேலூயா. எதுக்கு நாம் இந்த காரியத்தை பார்க்குறோம்? நான் முன்பு இருந்ததை விட நான் கிரியையில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். ஆமென். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்? எந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே ஒரு காரியம் எனக்குள்ள குறைவாக இருக்குங்கிறத, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஹல்லேலூயா. அந்த குறைவு என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க தெரியணும். ஆமென். அதை எனக்கு தெரியணும். ஏன் பார்வைக்கு என்னுடைய காரியத்துக்கு தேவன் சொன்ன காரியத்திலெல்லாம் நான் சரியாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அன்னைக்கு அந்த வாலிபனுக்கு தெரிஞ்சது அதுதான், நியாயப்பிரமாணம் தான் அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதில் நான் சரியாக இருக்கிறேங்கிறான். ஆமென். ஆனால் ஆண்டவரோ அதற்கு மேலாக ஆமென் வேறொரு காரியத்தை இங்கே சொல்கிறார். இன்றைக்கி அதுதான் நமக்கு தேவை. நமக்குள்ள ஒரு ஃப்ரேமில் இந்த காரியத்தில் நான் சரியாக இருக்கிறேன் என்றபடியாக நம்ம நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உனக்குள்ள ஒரு குறைவு உண்டுன்னு அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாருன்னா அந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். நான் அதிகமாக முன்னை விட அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். வசனம் அதுதான் சொல்கிறேன், முன்பை விட நீ அதிக கிரியை செய்கிறவன்னு எனக்கு தெரியும். ஆமென். நீ ஓடிக்கிட்டு இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் குறைவு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான், நான் ஆண்டவருக்குள்ளே அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இருக்கட்டும். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் நடபடி 22:10 பாருங்கள். பவுலை குறித்ததான காரியம். அப்போஸ்தலர் நடபடி 22:10. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமாம். பவுலும் அதேபடி தான். ஹல்லேலூயா. அவன் அதிகமாக வேதத்தை குறித்து படித்தவர், கமாலியால் பாதத்தில் இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவர். அது மட்டும் இல்லை, அதுக்காக வைராக்கியமாக ஓடுறவரும் கூட. ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்காக வைராக்கியமாக ஓடுறவரும் கூட. ஆனால் அந்த வைராக்கியமாக ஓடுற காரியம் தேவனுடைய பார்வையில் தவறான வழியாக இருக்குது. ஹல்லேலூயா. உனக்கு வைராக்கியம் உண்டுன்னு எனக்கு தெரியும். ஆமென். அது தேவனுக்கேற்ற வைராக்கியம் இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. எந்த வைராக்கியத்தில் நீ ஓடுறங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அது தேவனுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ காரியம் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கிரியையில் அதிகமாக இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், பல காரியங்களை செய்கிறேன்னாலும் அதுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேனா? நீ அதிகமாக ஓடுறத நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறார். நான் எனக்கு தெரியும் நீ ரொம்ப தான் ஓடுற, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் ஏதோ ஒரு குறைவு இருக்குது. அந்த குறைவு என்ன? 5வது காரியம் 3 வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருக்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பலன் குறைவு, ஓட முடியல. ஆவிக்குரிய பலனாக இருக்கலாம், அல்லது சரீர பலமாக இருக்கலாம், ஆத்ம பலனாக இருக்கலாம். இதில் நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன். ஆமென். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தானே ஆமென் அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் அவருக்காக ஆமென் நான் ஓடுகிறத அவர் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சங்கீதம் 37:18 பாருங்கள். சங்கீதம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். எப்போ எனக்கு கொஞ்சமாக பலன் இருக்கிற போதும், நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓடுகிற காரியத்தில் நான் சரியாக இருக்கிற போது, அவர் நாமத்தை மறுதலிக்காமல் ஓடுகிற காரியத்தில் எனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நான் ஓடுற காரியத்தை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கான சுதந்திரத்தை நான் வச்சிருக்கிறேங்கிறார். ஆமென். அதுக்கான சுதந்திரத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன்கிறார். ஆதியாகமம் 17:1 பார்ப்போம். ஆதியாகமம் 17:1 அபிரகாமை குறித்ததான காரியம். ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருங்கிறார். ஹல்லேலூயா. எப்போ 99 வயசில் ஆமென் எனக்கு முன்பாக நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறார். அடுதிலே 20வது அதிகாரம் வாங்க, 3வது வசனம் பாருங்க. 20:3 ஆதியாகமம் 20:3 தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆமென். எப்போ சூழ்நிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னாடியே சொல்லிட்டார். இப்போ பிரச்சனை என்னன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லி தான் அவன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, இனத்தை விட்டெல்லாம் வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆபிரகாமோடைய மனைவி சாராலையே அங்கே அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறத அவன் நம்புகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கே வேற ஒன்றும் ஆபிரகாம் அங்கே புலம்புனதாவோ மற்ற காரியங்களோ அங்கே எழுதப்படவே இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் சர்வ வல்லமை உள்ள தேவன் முன்னாடி சொன்னார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுதுங்கிறது அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாத. ஆமென். அங்கே அபிமெலேக்குக்கு என்னாச்சு, ராத்திரி நேரம் சொப்பனத்தில் போய் அங்கே எச்சரிக்கிறவராக இருக்கிறார். நீ கூட்டிகிட்டு வந்தது இன்னொருத்தனுடைய மனைவி, அவளை அனுப்பிவிடு என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு இவன் ஆபிரகாமுக்கு பலன் இருக்குமா? அவன் ஒரு பெரிய ராஜா, அவனை எதிர்த்து நம்ம ஆபிரகாம் வந்து போராட முடியுமா? இவன் வந்திருக்கிறது வேற ஒரு நாடு, இங்கே போய் அவன்கிட்ட சண்டை போட்டு தன் மனைவியை கொண்டு வர முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கொஞ்சம் பலன் இருக்கிற போதும் அவர் நாமத்து நிமித்தம் அவர் மறுதலிக்காமல் ஹல்லேலூயா இருந்ததை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். மறுதலிக்கிறதுனா என்ன? நீ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு முயற்சியை பண்ணினாவே அது மறுதலிக்கிறது தான். ஹல்லேலூயா. எப்படியாவது அவளை மீட்டுக்கணும்னு சொல்லி நீ எதாவது ஒரு முயற்சி பண்ணினா சர்வ வல்லமை உள்ள தேவன்கிற அந்த நாமத்தை நீ மறுதலிக்கிற காரியம்தான். சர்வ வல்லமை உள்ள தேவன்கிறத நீ அமர்ந்திருந்து, நீ காத்திருந்து, நீ அதை புரிஞ்சுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அப்படியே செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென். ஏன்னா பல நேரங்களில் நம்மளோட காரியம் என்னென்னா, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? ஆமென். அவர் இருக்கிறாரா இல்லையா? என் பிரச்சனையை பார்க்குறாரா இல்லையா? என்னுடைய வியாதி அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். அவர் அனைத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். நீ அந்த கொஞ்ச பலத்தில் ஓடுறதை தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பலன் கொடுத்தா ஒருவேளை நீ மறுதலிக்கலாம். ஆமென். அதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் விரும்புகிற காரியம், நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன், நான் உன்னுடைய பலனை அறிஞ்சிருக்கிறேன்,
உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஆமென். அப்படிப்பட்டவர் தெரிஞ்சவர். அவர் நினச்சாக்க ஒரு நிமிஷத்தில் ஒரு பொழுதில் என்னை பலனுள்ளவனாக மாற்ற முடியும். ஆமென். ஆனால் அவர் மாற்றுறதுக்கு தயாராக இல்லை. ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் பலத்தில் தான் ஓடணுங்கிறார். ஆமென். நான் அதை அறிந்திருக்கிறேன் என்றபடியாக சொல்லுகிறார். 6வது காரியம் வெளிப்பட விசேஷம் 3:15, உன் கிரியை அறிந்திருக்கிறேன். படிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன் இந்த நாளில்? கிறிஸ்துவுக்குள்ளாக அனலாக இருக்கிறேனா? ஆமென். குளிராக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஏன்னா வசன வார்த்தையின்படியாய் நமக்கு கொஞ்சம் பலன்கிற காரியத்திலும் அது ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் தானே நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக ஓடுறவங்களாக இருக்கணும். ஆமென். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் அனலாக இருக்கிறேன்னா குளிராக இருக்கிறேனாங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இருக்கிற இந்த பலத்தோட ஓடுங்கிறத நான் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் அது காரியம். தேவன் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்கள். ஹல்லேலூயா. அவங்க பேசுகிற போது இருதயம் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 1:21 நினைக்கிறேன், பைத்தியக்கார சுவிசேஷத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதை படி இதை தெரிஞ்சுக்க அதை தெரிஞ்சுக்கங்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பைத்தியக்காரத்தனமாக நீ சுவிசேஷத்தை அறிவித்தாலும் ஆமென், அதனால் மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஆழங்கள் என்றபடியாக நம்ம இருளில் போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுது ஆதியாமத்தில் தண்ணீரின் மேலே ஆவியானவர் அசைவாடினார். தண்ணீருங்கிறது வார்த்தையை குறிக்கிறது. நீ மேலாக தேவனுடைய வார்த்தையை முதல்ல மேலாக இருக்கிற காரியத்தை புரிஞ்சு அறிஞ்சு அதை நட. நீ ஆழத்துக்கு போகிறேன்னு போனீன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த ஆழத்தில் இருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ ஆழம் இப்போ இந்த யோவானும் பேதுரும் எந்த ஆழத்தில் போனாங்க? யோவான் பேர் படிப்பறிவில்லாதவர்கள். அவங்க எந்த ஆழத்தில் போனாங்க? ஆனால் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சாரு. ஹல்லேலூயா. நான் ஆழத்துக்குள்ள போகிறேன்னு இருளில் போய் நான் மாட்டிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். ஆமென். இந்த ஏன்னா சாத்தான் நம்மளை நீ அனலா இல்லைன்னு நம்மளை போட்டு என்ன பண்ணிடுவான்? நீ ஓடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் போதுமானது. அங்கே வசனமும் அதை தான் சொல்லும். அங்கே அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். அற்புதம் செய்கிற போது அந்த மடவனெல்லாம் நடக்க வைக்கிற போது அங்கே வசனம் சொல்லுது, அவங்க இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். அப்போ இயேசுவோடு கூட இருக்கிற போது தான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நான் ஓடுறதுக்கு நான் புரிஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். கிரியை தான் அவசியம். ஹல்லேலூயா. அங்கே வசனம் அதுதானே சொல்லுது, கிரியை தான் எங்களுக்கு அவசியம். ஒரு இதில் கூட சொல்லப்படுமே, அப்ரஹாம் ஒரு வசனம் பேசுவார். ஆமென். சரி, பின்னாடி பார்ப்போம். அப்போ மத்தேயு 24 11 13 படிங்க. மத்தேயு 24 11 13. மத்தேயு 24 அதிகாரம் 11 முதல் 13 வரை. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியால் அநேகர் அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆமென்.
அப்போ நான் அறிஞ்சவனாக புரிஞ்சவனாக இருக்கணும். தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரே, ஆனால் நான் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. அமர்ந்திருந்தால் போதுமானது. நான் அதை விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம காரியத்தை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி அந்த பவரை பெற்றுக்கிட்டாங்க? ஆமென். அந்த வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? அவன் படிப்பறிவு இல்லாதவன். ஹல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்ட விதம் என்ன? ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னா வசனம்தான் சத்தியம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்கிறது தான் சத்தியம். ஆமென். வசனம் என்ன சொல்லுதுங்கிறது தான் சத்தியம். அப்போ இயேசுவோடு கூட இருந்தார்கள் அப்படிங்கிற காரியம்தான் அங்கே சத்தியம். நான் அதை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்தும்படிக்காய் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம். உபாகமம் 5:29 பாருங்கள். உபாகமம் 5:29. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். நலமாயிருக்கும் அப்படின்னா என்ன? அவர் ஆதங்கப்படுறாரு, அவ்வளோதான். உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. ஆமென். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படிக்கு என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஆமென். அந்த இருதயம் அவர்களுக்கு இருந்தால் எனக்கு நல்லா இருக்குமேன்னு நான் யோசிக்கிறேன் என்றபடியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 81:11-12 படிங்க. சங்கீதம் 81:11-12. சங்கீதம் 81:11-12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஆமென். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கே விட்டுட்டேன். நீங்கள் என்ன செய்யணுமோ நீங்களே செஞ்சுக்கங்க. ஆமென். தங்கள் யோசனையின்படியே அவர்கள் நடந்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் சில நேரங்களில் நம்மளோட யோசனைக்கே விட்டுடுவார். ஆமென். நீங்கள் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறியா, இதை தான் விரும்புகிறேன்னு நினைக்கிறியா, பிடிவாதமாக இருக்கிறியா, சரி போய்க்க. ஹல்லேலூயா. சரி போய்க்கன்றுவார். ஆமென். அப்போ இன்றைக்கி நமக்கு காரியம் என்ன? ஆமென். நான் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறேனாங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமென். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எதுக்கு ஓடுறேன்? ஆண்டவருக்காக ஓடுறதை பற்றி நான் பேசலை. ஆமென். இன்னும் அறிஞ்சுக்கணும், ஆழத்தை அறிஞ்சுக்கணும்னு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா நீ குளிராக இருக்கிறதுனால தான் நீ ஓடுற. நீ அனலாக இருந்தால் நீ ஓட மாட்டிய. ஹல்லேலூயா. அப்போ எப்போ அதை அனலாக்க முடியும்? நான் ஆண்டவருடைய பாதத்தில் நான் இங்கே உட்காந்தாதான். ஹல்லேலூயா. அவர் என்னை அனலாக்க வல்லவராக இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன்னா, நான் நம்புகிறேன்னா. ஏன்னா வேதம் சொல்லுது அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனாலும் பெரிய காரியங்கள் செஞ்சாங்க. ஆமென். இன்றைக்கி என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். கடைசியாக ஆதியாகமம் 22:12 ஒரு காரியத்தை நம்ம அதிலேருந்து வெளியே வருவோம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த லாஸ்ட் மினிட் வரையில் நம்ம அவர் விடலை. ஹல்லேலூயா. 3 நாள் பயணமாக ஈசாக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அவன் போகும்போதும் கேட்குறான், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கே, பலிக்கான காரியம் எங்கே? கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு பையனை தான் பலி கொடுக்க போகிற பையன் கேட்குற கேள்வியில் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அங்கே அழைச்சிட்டு போகிறார். தேவன் சொன்னபடியான காரியத்தை கையை ஓங்குகிற போது வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்றபடியா, தேவனுக்கு ப்ரூவ் பண்ணும்படியா ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வருமானா இந்த லாஸ்ட் மினிட் வரையில் நான் நிற்பேனா? ஆமென். தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையான்னு தேவன் என்னை சோதிக்கிற போது, ஆமென், என்னை சோதிக்கிற போது
நான் கடைசி வரையிலும் அதை ப்ரூவ் பண்ணுறவனாக இருப்பேனா? வசனமா மத்தேயு 19:29 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது சொந்தமாவது பந்தமாவது இழந்தவன். ஹல்லேலூயா. இங்கே இங்கே காரியத்தை வைக்க முடியும்? இங்கே ஒரு சடங்குன்னு வந்தால் போச்சு, கல்யாணம்னு வந்தால் போச்சு. ஆமென். இந்த காரியத்தில் நம்மளால் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நான் அது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நிற்கிறவனா இருக்க முடியுமா? ஆமென். அதை தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோப்பு 2:21-22 படிங்க. யாக்கோப்பு 2:21-22. யாக்கோபு 2:21-22 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆமென். வசனம் என்ன சொல்லுது? கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. ஹல்லேலூயா. விசுவாசம் உனக்கு இருக்கு. அந்த விசுவாசம் பூரணப்படணும்னா அது கிரியையில் நீ காமிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் பூரணப்படணும்னா அது கிரியையில் கர்த்தருக்கு நீ ப்ரூவ் பண்ணணும். ஆமென். கர்த்தருக்கு ப்ரூவ் பண்ணணும். பல பேர் இப்போ நேற்று இரவு கூட ஒருத்தர் செக்கினாவுக்காக ஃபோன் பண்ணார், சென்னையிலேருந்து பேசினார். ஆமென். அது வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நேற்று சாயந்தரம் பேசுகிறேன், பிரதர் எனக்கு ரொம்ப காது வலி, அதனால் அடுத்த முறை வரேனே. போய் நான் மருந்தெல்லாம் போட்டுட்டேன். அவர் இன்னும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறார். ஒரு 3 நாள் கழித்து வர சொல்லியிருக்கிறார். காதை க்ளீன் பண்ணணுமா. ஆமென். நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? பிரதர், ஆண்டவர் முடவனை நடக்க வச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு? ஹல்லேலூயா. உங்கள் காது வலியை அவரால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு? நீங்கள் இப்போ மருந்து வாங்கி மருந்து போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 நாள் கழித்து போய் க்ளீன் பண்ணிக்கலாமே, இதில் என்ன இருக்குது? அதுக்கு நான் 1/2 மணி நேரம் அவர்கிட்ட பேச வேண்டியிருந்தது. 1/2 மணி நேரம். அப்புறம் சரி பிரதர் பார்க்குறேன், நைட்டு முடிஞ்சால் புறப்படுறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இருக்குது. கிரியையினாலே விசுவாசம் ஒரு பூரணம் அடையணும்னா தேவன் சில காரியங்களில் கிரியையினால் நீ ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கிரியையை நம்ம தேவனுக்கு காமிக்க வேண்டியிருக்கு. அங்கே அதுக்காக தான் முதல் வசனம் சொல்லுது, ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆமென். கூட்டிகிட்டு போகிற போது அல்ல. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் கட்டி படுக்க வச்சு கையை உயர்த்துகிற போது. ஆமென். தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நம்மள்ட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்னு நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ ரெடியா? அதான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாத்தையும் அறிந்த தேவன் இந்த கிரியைக்கு முன்னாடி அவளால் அறிந்து கொள்ள முடியாதா? எல்லாமே வரப்போகிற காரியங்கள் ஃபியூச்சரெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச தேவனுக்கு ஆபிரகாம் ஆமென் ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனால் நான் ப்ரூவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அதை தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். தேவன் எல்லா சூழ்நிலையிலும் என்னை காக்க வல்லவர், என்னை வழிநடத்த வல்லவர்ங்கிறத பல நேரங்களில் அவருக்கு ப்ரூவ் பண்ண அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். 2 தீமோத்தேயு 2:12 கடைசியாக அதை படித்து முடிப்போம்.
2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். இதுதான் அல்டிமேட் காரியம். அவருடைய பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். ஆமென். நீ ஆளுகை செய்யணும்னு விரும்பினா அவரோட பாடுகளோடுதுவனே. ஆமென். அதை சகிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அவரை மறுதலிச்சா எப்படி? நம்மளுடைய காரியத்தினால. ஆமென். நான் அவரை மறுதலிச்சா அவரும் நம்மை மறுதலிப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் அறிந்த தேவனாக இருக்கிறார். சகலத்தையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம இழைப்படையாமல் பிரயாசப்படுகிறத, நம்ம சகித்து கொண்டு ஓடுகிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஒரு சாத்தானின் கூட்டத்தின் நடுவில் இருந்து பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கத்தின் மத்தியில் நம்ம இருக்கிறோங்கிறதையும் அவர் அறிந்துக்கிட்டு தான் இருக்கிறார், புரிந்து இருக்கிறார். ஆமென். அதே நேரத்தில் என்னை பற்றி விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறார். பலவிதமான காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கிற போது நான் விசுவாசத்தில் நான் நிலை நிற்கிற போது ஆண்டவரை நான் மறுதலிக்காமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன்கிறார். முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நீ ஓடுற, முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தான் ஓடுற, அதை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேங்கிறார். ஆனாலும் ஒரு குறை. ஆமென். ஓடுற ஓட்டம் சரிதான், ஆனாலும் ஒரு சில அதிகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கிற, ஆனால் சில குறைகள் உண்டு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறாய். ஆமென். ஆவிக்குரிய காரியங்களையோ ஆத்மாவிலையோ சரீரத்திலையோ நமக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கலாம். ஆமென். கர்த்தர் கிதியோனுக்கு தான் இருக்கிற பலத்தோடு போகிறார். ஹலோ. அவன் நினச்சா அவனை பலப்படுத்த முடியும், ஆனால் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை நான் கொடுக்குறவனாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், பல நேரங்களில் எனக்கு 1000 ரூபா கிடைச்சா 10 பேருக்கு 10 ரூபா கொடுக்க முடியுமே, 100 பேர்த்துக்கு 10 ரூபா கொடுக்க முடியும். அப்படி தானே கணக்கு? இது தானே. எனக்கு 1000 கிடச்சிதுன்னா 100 பேர்த்துக்கு 10 ரூபா கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறார், இப்போ உன் கையில் இருக்கிற 10 ரூபாயை கொடுக்குறார். நீ 1000 நீ எனக்கு கிடைச்சா கொடுக்கறது அப்புறம் பார்த்துக்கோ. ஆமென். இப்போ உன் கையில் இருக்கிற 10 ரூபாயை கொடு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் 5 அப்பத்தை 5000 பேர்த்துக்கு கொடுத்த தேவன். நீ கொடுத்துட்டு பாரு அது பெருகுதா இல்லையான்னு, நீ ஓட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அதை தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியம் என்ன? உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. ஹல்லேலூயா. என்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய பில்டப் இருக்குது. ஆமென். ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் குளிரும் இல்லை அனலும் இல்லை. ஆமென். நான் அனலாக இருந்தால் நான் ஓட மாட்டேனே, தேவனுடைய பாதத்தில் இருப்பேனே. ஹல்லேலூயா. எனக்கு அனல் தேவை இருக்குங்கிறதுனால தான் நான் ஓடுறேன். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன அனலாக்க முடியும் எப்போ? அவருடைய பாதத்தில் இருக்கிற போது மட்டும்தான். ஆமென். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உண்மையில் சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, சில யூடியூப்பில் எவ்வளோ பேர் எவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆமென். நீங்கள் என்னைக்காவது என்னுடைய மெசேஜ் இவங்களுடைய பாணின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் போன வாரம் மெசேஜில் சொன்னேன், நம்ம எக்காலமாக இருக்கணும், எக்கோவாக இருக்கக்கூடாதுன்றபடியாய். ஹல்லேலூயா. ஏன்னா நான் பார்த்தேன் அப்படின்னா என்னையும் அறியாமல் சில காரியங்கள் அவங்க சொன்னதை நான் சொல்ல வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. அது எனக்குள்ளே இருக்கும், அது போகாது. ஹல்லேலூயா. நான் அறிந்து கொள்வது தப்புங்கிறத நான் சொல்லலை. ஆமென். நான் அறிந்து கொள்வதோ புரிந்து கொள்வதோ நான் தப்பு என்றபடியாக நான் சொல்லலை. நான் எக்கோவாக இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஆமென். தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ நான் அந்த எக்காலத்தை தான் நான் ஊதணும். எனக்கு கொடுத்துருக்கிற எக்காலத்தை தான் நான் ஊதணுமே ஒழிய நான் எக்கோவாக இருந்து ஊதக்கூடாது. ஆமென். அப்போ எப்போ இதுக்கு என்ன வழி, என்ன காரியம்? சில காரியத்தை தேவனுடைய பாதத்தில் நான் அமர்கிற போது தான் தேவன் எனக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. தேவன் அதை தான் நம்மள்கிட்ட விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம எந்த காலேஜில் போய் படித்தோம்? ஆமென். எந்தாவது காலேஜில் போய் பைபிள் காலேஜ் நம்ம படிச்சுட்டு வந்தோம்மா? இத்தனை மாதமும் இவ்வளோ நாளும் நம்ம இந்த காரியங்களை
நமக்கு உங்களுக்கு மெசேஜை கொடுத்துக்கிட்டு மற்ற காரியத்தை செய்கிற என்ன செஞ்சவர் உங்களை செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த கொஞ்சம் பலத்தோடு ஓடுவதை தான் அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நீ அதிக பலத்தோடு இருக்கிறத தேவன் விரும்புகிறவர் அல்ல. அப்போ தானே அவர் சொன்னதாக இருக்கும், அவர் செஞ்சதாக இருக்கும். கொஞ்சம் பலம் இருந்தால் தான் நான் என்ன நினைக்க தோணும், ஆண்டவரே இதை செஞ்சார்னு நான் ஒத்துக்க முடியும். ஆமென். இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ கடைசியாக காரியம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கான காரியத்தில் நான் பழி செலுத்தும்படிக்காக தேவன் என்ன காரியத்தை எனக்கு முன்னாடி வைக்கிறாரோ, ஆமென், அந்த காரியத்தில் நான் சரியாக இருக்கிற போது மட்டும்தான், நான் ப்ரூவ் பண்ணுற போது மட்டும்தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ சகலத்தையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை பாடெல்லாம் பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிஞ்சிருக்கிறேங்கிறார். ஆனால் அங்கே வசனம் வெளிப்படுத்தி ஆனாலும் ஒரு குறை உண்டு, ஆனாலும் ஒரு காரியம் உண்டு, ஆனாலும் ஒரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆனாலும் ஒரு காரியம்ங்கிறத நான் அறிஞ்சு புரிஞ்சு நான் அதுக்குள்ளாக நான் பலப்படுகிற போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நீர் சகலத்தை மறிந்த தேவன் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திற்கு மேலாக, ஆமென், நம்முடைய இருதயத்தின் விட பெரியவராக இருந்து என் இருதயமே ஆண்டவரே என்னை குற்றப்படுத்துகிற வேலையிலும் தானே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். என் இருதயத்தை விட நீ பெரியவராக இருக்கிறபடினாலே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.